நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் இந்த டிவி முன்பாக உட்கார்ந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எம்எம்ஜே மூலமாக, மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மத்தியான நேரம் அரை மணி நேரம் தேவ சமூகத்திலே நாம் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்த தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கலாம், அல்லது அப்புறமா யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் ஜெபிக்க என்னென்ன விண்ணப்பங்களை வைத்திருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்தை எடுத்து கையில் வைத்து கொள்ளுங்கள். நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பலன் தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் ஒவ்வொன்றாக அவர் நமக்கு நடத்தி தருவார். எனக்கு அருமையானவர்களே, நான் கூட அநேக நேரத்தில் நான் பேசும்போது கூட கர்த்தர் என்கிட்ட அந்த காரியத்தை எனக்கு உணர்த்துவார். அப்போதெல்லாம் நினைப்பேன், ஐயோ இத்தனை மாதங்களாகியும் நடக்கலையே அப்படிலாம் நினைத்தது. தேவன் இந்த நாட்களே ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். நினைக்கும் போது ஒரு காலத்தில் ஐயோ ஒன்றுமே நடக்கலையே, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அழுத நாட்களானா அதெல்லாம் போக போக தேவன் ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்து கொண்டே வருகிறார். ஏன்னா நம்ம தேவன் அவருக்கு ஒரு பேருண்டு, அதிசயமானவர். அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். அன்றைக்கு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்கள் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் அதிசயத்தை கண்டோம் என்று சொன்னார்கள். நாமும் அதிசயத்தை காண கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருளும்படியா எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதன் பின் நம்ம விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மோடு கூட பேசுவாராக. இப்படியாக இந்த ஒரு பாடல் அது சொல்கிறது, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, என் ஆயுள் முழுதும் கர்த்தருக்காக என்ன செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். அப்புறம் ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம சில எல்லா வாசலும் அடைஞ்சு போச்சு, எதுவுமே திறக்கலை அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா இல்லை, சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை திறக்க ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் திறந்தே தான் இருக்கும். அவர் யாரும் அதை அடைக்க முடியாது. அன்லஸ் அவர் தான் அடைக்கணும். அவர் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் காணும்படியாய் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரணும். ஏன் தெரியுமா, இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் சும்மா அதெல்லாம் எனக்கு நிறைவேறல அப்படி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் அடுத்தவங்க தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு ஓடாதுங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கார் படி போடுங்க. இந்த வார்த்தை மெய்யானது, இது ஜீவனுள்ள வார்த்தை. இதில் இருக்கிற ஒன்று கூட தரையில் விழ தேவன் விடவே மாட்டார். உண்மையாய் நாம் அவரை விசுவாசிக்கும் போது, அவருக்காக நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்பி நீங்கள் மற்றவங்கள நம்புறதை விட தேவனை நம்பி பழகுங்க. நீங்களே தேவனை நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு வசனத்தை வாசித்து அப்புறம் திருப்பி நம்ம விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, வாழ்நாள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா,
திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமாண்டவரே, நான் எப்படி பாடினாலும் ஆண்டவரே அது பாடி முடியாது. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எவ்வளோ எவ்வளோ தகப்பனே. ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம் ஒன்றும் நடக்கலை, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கலாம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனை மேலானது ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்கள் ஜீவனிலும் மேலானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீ ஜீவனை ஆண்டவர் அருமையாய் காத்து வருகிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களோடு கூட உங்கள் வல்லக்கரம் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. கைவிடாத நேசராய் எங்களோடு கூட இந்த இடத்துல கடந்து வாருங்க. வைக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, எங்களால் ஒன்றும் கூடாது. சுயத்தினாலேயோ எங்கள் சுயத்தாளந்தினாலேயோ எங்கள் பலத்தினாலேயோ ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் வறுமையாக்கி தருகிறோம். நீரே கூட இந்த நடத்தும்படியாய் எங்களுக்கு மரித்து தேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமீன், ஆமீன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 86வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்படின்னா தாவீது தன்னை தாழ்த்துகிறான். உங்களுடைய செவியை சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. நம்ம சொல்லுவோம் எல்லாரும், ஆண்டவரே இப்பொழுது எங்கள் விண்ணப்பத்தை வைக்க போகிறோம், உங்கள் செவியை சாய்த்து இந்த விண்ணப்பத்துக்கு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், எங்களில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாமே அற்பமும் குற்பையும் என்று எண்ணுகிறோம், ஒன்றுமே இல்லைன்னு நம்மை தாழ்த்துவோமா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே பாருங்கள், அதே தாவீது அந்த 7வது வசனத்தை சொல்கிறாரு.
நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். இன்றைக்கு நமக்கு துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது நம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? மனுஷனை நோக்கி ஓடுகிறோமா, அல்லது தேவ சமத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய துயரத்தின் நாளிலே, உங்கள் கஷ்டத்தின் நாளிலே, உங்கள் பாடுகளின் நாளிலே தேவனை நோக்கி காத்திருப்பீர்களானால், தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களுடைய துயரத்திற்கு ஆமேன் ஏற்ற காலத்தில் அந்த கண்ணீருக்கு அவர் ஆமேன் விடுதலை தருவார். அவரோடு கூட நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீது தன்னுடைய எல்லாவற்றையும் ஆமேன் தூக்கி போட்டுவிட்டு அவர் தான் எனக்கு என்று வாழ்ந்தவர் தான் இந்த தாவீது. ஆனால் எல்லாம் மேன்மையும் கண்டவர் தான் இந்த தாவீது. அந்த தாவீதை அவர் சொல்லும்போது எல்லாவற்றிலும் என் தேவன் எனக்கு வழி செய்வார், என் தேவன் என்னை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. தேவன் நம்மையும் நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கண்களை மூடி உங்கள் கையில் இருக்கிற விண்ணப்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அநேக லெட்டர்ஸ் எங்களுக்கு வருகிறது. அநேகர் கிட்னி ஃபெயிலியர்னால் கஷ்டப்படுறாங்க, அநேகர் இன்னும் ஹார்ட் டிசீஸ்னால் கஷ்டப்படுறாங்க, கேன்சர் நோயினால் கஷ்டப்படுறாங்க, பிள்ளை பாக்கியம் கிடைக்கலன்னு வேதனையோடு இருக்கிறாங்க, இன்னும் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடு இல்லை எங்களுக்கு, எங்கள் வீடை இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அநேகர் நான் தப்பு செய்யாமல் என்னை தப்பு செய்தேன்னு சொல்லி என்னை கோர்ட்டில் போட்டிருக்காங்க, நான் கோர்ட்டில் போய் செய்யாத தப்புக்கு நான் நிற்க வேண்டி இருக்குன்னு சொல்லி அநேகர் எங்களுக்கு லெட்டர்ஸ் வருது. ஆனால் எந்த கண்ணீராக இருந்தாலும், எந்த கவலையாக இருந்தாலும் என் தேவனுக்கு அது மறைவாக ஒன்றுமில்லை. நீங்கள் ஒருவேளை அந்த லெட்டரில் எழுதும்போது அதை அவர் காண்கிறார். நீங்கள் அதை இருதயத்தில் அப்படி ஏங்கி அந்த ஏக்கத்தோடு அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது அவர் அதை காண்கிறார். அந்த துயரத்தை அவர் தன்னுடைய துயரமாய் ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் யாருக்காக வேதனைப்பட்டாலும் பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் பிள்ளைக்காக வேதனைப்படலாம், அந்த பிள்ளை தகப்பன் தாய்க்காக ஒரு துயரப்படலாம், அல்லது யாரோ ஒருத்தங்களுக்காக துயரப்படலாம். ஆனால் நம்ம பாருங்கள், அவ்வளவு நாம் துயரப்படுகிறோமானால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை குறித்து துயரப்படாமல் இருப்பாரா? நம்முடைய காரியங்களை குறித்து அவர் வேதனைப்படாமல் இருப்பாரா? அவர் நமக்கு உதவி செய்கிற எபினேசராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது என் தேவன் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நாம் நடந்து போகும்போது எத்தனை பேர் கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், ஆமேன், காது கேட்காமல், பேச முடியாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்தா நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒன்றுமே அவர் தேவன் தான் இறங்கணும் அவங்களுக்கு. ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு உதவி செய்வோம். ஆனால் எத்தனை பேர் இன்னும் உலகமே எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாதபடி இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை அதை விட்டு எல்லாவற்றிலும் நீக்கி இவ்வளவாய் நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அவர் எவ்வளோ நல்ல தேவன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, நாம் கையில் இருக்கிற ஒரு வேளை உங்களில் யாரோ வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லையில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது மனபாரத்தில் இருக்கலாம். இது சொல்ல முடியாது, யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? இதை சொன்னால் என்னை கஷ்டப்படுத்துவாங்க, அல்லது என் பின்னால் பேசுவாங்க. மனுஷன் அப்படி தான் செய்வாங்க, பின்னால் பேசுவாங்க, குத்தி பேசுவாங்க, உதவி செய்வேன்னு சொல்லி தராமல் இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மை படைத்த தேவன் அப்படி விட்டு போகிற தேவன் அல்ல. இங்கே எத்தனை பேர் என்ன சொன்னாலும் என்கிட்ட எதுக்கு கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு என்னை தேவன் நடத்தி வருகிறார். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டோன்னா நமக்கு வேதனை வராது, கஷ்டம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, யோபு நல்ல ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தீமைக்கு விலகிறவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ வேதனை வந்தாலும் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைவிட, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாதுன்ற ஒரு நம்பிக்கை. தேவரீர் செய்ய நினைத்த எதுவும் தடைபடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய சித்தம் கொண்டாரோ அது யார் தடுத்தாலும் அது நிற்காது. நமக்குடையது நமக்கு உண்டுனா அது என்ன செய்யும்? நமக்கு வரும், அதுதான். அதனால் அதை தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கையில் இருக்கிற விண்ணப்பம் இருக்குன்னா கையில் வைங்க. சிலவங்க இருதயத்தில் எழுதி வச்சு ஒரு நாள் அதுக்காக ஜெபிப்பாங்க. இங்கே தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
தகப்பனே, எத்தனை விண்ணப்பங்கள் கர்த்தாவே, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அந்த விண்ணப்பத்தை செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளுங்க, நீ கேட்டருள்வீர் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவரே. நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், நீங்கள் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கையில் ஒன்றும் இல்லாண்ட வெறுமையான பாத்திரம்ப்பா. அப்பா, எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகாதபடி மட்டும் தாங்கி நிறுத்தின தேவன் இன்னும் எங்களை தாங்குங்க, தப்புவிக்க ஆண்டவரே. ஏசப்பா, சத்ருவின் அந்த மோதல் பலமாய் நெருக்கும் போது அப்பா நாங்கள் விழுந்து விடுவோமோ என்று நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. நீ விழுந்து போவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை. நானே உனக்கு பலனும் துர்கமும் கோட்டையுமாய் இருக்கிறேன் என்று அரணாய் வந்தவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் வாசலில் ஐயோ என்னால் அவ்வளோ பணத்தையும் செலவழிச்சிட்டு துயர வேதனையோடு நின்று கொண்டிருக்காரு. எத்தனை பேர் கோர்ட்டு வாசலில் எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க ஆண்டவரே, டிப்ரெஷனால் ஏசப்பா மென்டலி அஃபெக்டான பிள்ளைகளாய் எத்தனை பேர் ஆண்டவரே. அப்பா, வீட்டிலேருந்து விரட்டப்பட்டவங்களாய் அல்லது தாங்களே ஆண்டவரே இனிமேல் வாழ்வே இல்லை என்று சொல்லி தன்னையே மாய்த்து கொண்டவர்கள் எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நாங்கள் அவருடைய எந்த விதத்தில் மேலானவர்கள் அல்ல ஆண்டவரே, எந்த விதத்தில் நாங்கள் மேலானவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கருணை கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தங்களுடைய கைகளில் விண்ணப்பத்தை வைத்திருக்கும் போது இந்த விண்ணப்பத்துக்கு பதிலை நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்பா, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர். சிறுமியானுடைய விண்ணப்பத்தை தள்ளாத தேவன், விதவைகளுக்கும் எளியவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். அப்பா, எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் கர்த்தரதை காண்கிற தேவன். அன்று ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தாவே, ஆகாரை போல ஒரு வாழ்விழந்து வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, வாழ்விழந்து நின்று கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. துயர செயல்கள், துயரங்கள் அமிழ்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இனி இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி ஐயா ஒவ்வொரு நாளும் துயரத்தோடு அலறி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதான காரணராய் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களுக்கு நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அப்பா, வியாதிக்காக வியாதியில் ஆண்டவர் கேன்சர் டிசீஸ், பலவிதமான கேன்சர்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு இனி உயிருக்கே இனி ஒன்றுமே இல்லை அப்படி நிற்கிற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் ஹார்ட் டிசீசஸ்னால, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இன்னும் ஆண்டவரை டயாலிசிஸ்னால, ஏசப்பா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்னால, பிபி, டயபெட்டஸ், இப்படி இன்னும் டிப்ரெஷன், மென்டலி டிஸார்டர்ஸ், எவ்வளோ அத்தனை நாளும் ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஏசப்பா, நித்திய ஜீவனுக்கான ஒரு ஓடும்போது சத்ருவான் எதிர்பட்டு வழிமறிக்கலாம் ஆண்டவரே. குற்றுயிராய் கிடந்த சமாரியன் குற்றுயிராய் கிடந்தவனை தூக்கி கொண்டு சேர்த்தது போல அப்பா, எங்கள் ஆத்துமாக்கள் வழி தவறி போய்விடாதபடி குற்றுயிராய் கிடக்கிற ஆத்துமாக்களை தேவனிடம் கொண்டு சேர்க்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் பாடினோம், நீ செய்த நன்மையை நினைத்து உமக்காக கடைசி வரைக்கும் ஆத்துமாதாயம் செய்வோம் என்று. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வேதனையோடு கூட உங்கள் சமத்தில் வந்திருக்காங்க, ஆறுதலுக்காக தேர்தலுக்காக வந்திருக்காங்க. கர்த்தர் தேர்தல் செய்வார், என் தேவன் எனக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் கடந்து வந்ததற்காய் நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க தகப்பனே. எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழிவுகள், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், ஒருவரை ஒருவர் அழித்து கொள்கிற நிலைமை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை. கர்த்தாவே, ஒரு விஷயம் உங்கள் கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் காயங்களை ஏற்படுத்தி விட்டு தாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இருக்கிற கூட்டங்கள் ஆண்டவரே, கர்த்தர் தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மற்றவர்களை வேதனைப்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற கூட்டங்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் ஒருபோதும் துன்மார்க்கங்களுக்கு கை கொடுக்கிற தேவன் அல்ல சகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் பொறுப்பெடுக்கும்படியை செபிக்கிறோம். எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, சர்ச்சஸ்க்காக ஸ்தோத்திரம், மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஊழியர்களை செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஹெவன் டிவியை உங்கள் கரத்தில் தருகிறோம். இதன் மூலமாக அத்தனை ஊழியக்காரர்கள் அமேன் அத்தனை கோடி ஜனங்களுக்கு உடைய வார்த்தை எடுத்து செல்லப்படுகிறது. இது எங்கெல்லாம் நுழைகிறதோ அங்கெல்லாம் உங்கள் வல்ல பிரசனை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். அதிகாலையிலும் மத்தியானத்திலும் இதற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த மத்தியான நேரத்தில் இதை ஆமேன் பார்த்து தேவசமத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. உங்கள் கண்ணீரை துடைக்கிற கரம் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த துருத்தியில் வைத்த கண்ணீர் ஒருபோதும் கெட்டு போகாது. அது ஒரு நாள் பதில் வரும், அது பதில் கொண்டு வரும். எங்கள் கண்ணீருக்கு விடுதலை உண்டு, எங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. எங்கள் கண்ணீரை நீர் துருத்தியில் வைத்து கணக்கு பார்க்கிற தேவனே, இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கணக்கு பார்க்கும்படியாய் நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்கள் முன்னால் நாங்கள் நிற்க முடியாது. எங்கள் பரிசுத்தத்தினால நாங்கள் விடுதலை பெற முடியாது. ஆனால் நீ நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் பரிசுத்தர். அப்போ உங்கள் பரிசுத்தத்து நிமித்தம், உங்கள் நீதி நிமித்தம் எங்களை நீதிமானாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹெவன் டிவியில் ஆண்டவரே உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீடியாஸில் இருக்கிறவங்க இன்னும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்கள் கருத்தில் தர்றோம். ஃபீட் நைப்பால் ஆண்டவர் ஃபீட் நேஷன் இன்னும் ஆண்டவர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த 120 பேருக்கு மேலே இப்போ இருக்கிறாங்க, இணைஞ்சிருக்காங்க. சாப்பாட்டுக்காக வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு மதிய உணவை கொடுக்கும்போது தேவையில் உண்டு ராஜா, அதை கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் செபிக்கிறோம். பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகள், திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகள் அதற்கென்று தங்களுடைய கைகளை ஆமேன் ஆண்டவரே ஆமேன் கொடுத்துதவும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நேபாள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். நேபாள் தேசத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் ஒன்று கூட மக்கி போகாதபடி ஆமேன் அது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நாகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பா என்று சொல்லியிருக்கீங்க. பலனை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, 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 என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தகப்பனாண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு வழிவாசல் திறக்கவில்லையே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடைத்த கதவுகள் திறக்கும்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீதியுள்ள தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் கண்ணோக்குங்க. திருச்சபையில் கட்டப்படணும் ஆண்டவரே. வேலைகள் தடைபடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு ஆமேன் மகன் ஓடி ஓடி போகும்போது குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குங்க. அவங்க நல்ல சுகம்பலன் தாங்க ஆமேன். எல்லா வழிவாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரம் மகனோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் அங்கே இருக்கிற ஆமேன் எஜுகேஷன் சிஸ்டம், பள்ளி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அவளுக்கான ஆண்டவரே அந்த எஜுகேஷனுக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆமேன் ப்ராஜெக்ட்ஸும் கர்த்தர் ஆமேன் அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வாழ்வு பெற வேண்டும் ஆண்டவரே. நேபாள் தேசம் தங்களை கொண்டே உதவி செய்யும்படியாய் கரநீட்டப்படணும் ஆண்டவர். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை கண்டனிட மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் கூடும் கத்தாவே. நாட்களிலும் கர்த்தர் ஆமேன் வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மகளிர் மன்றாட்டு ஜெபத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கொடுக்கிற ஹெவன் டிவிக்காக கொடுக்கிற பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்குங்க. எல்லா குறைகளையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன் நிறைவான தேவன் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். திருமறை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கீங்க. எத்தனை இடங்கள் இன்னும் திருமறை இல்லாதபடி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்படணும். ஆமேன் மிஷனரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். கர்த்தாவே நீர் சந்திக்கப்படாத இடங்களை சந்திக்க கிருபை கொடுக்கும்படியை ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல கூட இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கண்ணோக்கும்படியை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் ஊழியங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் அப்பா, பறந்து விரியட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். எங்களை ஒவ்வொரு கரத்தில் தருகிறோம். ஒரு முறை கூட யாரெல்லாம் இந்த நேரத்தில் விண்ணப்பங்களோடு உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ ஒருக்கு நீர் செவி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒன்றுமில்லை, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரே குடைந்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்கு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தர் பெரியவர். இம்மட்டும் தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறார். ஜெபிக்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அது மற்றவர்களை இன்னும் ஊக்கப்படுத்த உதவியாயிருக்கும். இன்னும் 120க்கு மேலான ஏழை பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்குற அந்த திட்டத்திலே உங்களுக்கு உங்களுக்கு ஏவினால் அல்லது உங்கள் இதயத்தில் நீங்கள் உணர்ந்தால் திருமண நாட்களிலோ அல்லது உங்களுடைய பிறந்த நாட்களிலோ அதை நினைவு கூறும்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காக நீங்கள் அணுகுனீர்கள் திரையிலே காண்கிற அந்த நம்பரில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது